அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 11 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு: தனியார் பள்ளிகளில் கட்டாய கல்வி உரிமைச் சட்டத்தின் கீழ் 25% ஒதுக்கீட்டில் நலிவடைந்த பிரிவைச் சேர்ந்த குழந்தைகளை எல்கேஜி மற்றும் முதல் வகுப்புகளில் சேர்க்க வரும் 20ஆம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம் என்று தனியார் பள்ளிகள் இயக்ககம் தெரிவித்துள்ளது. குழந்தைகளை தனியார் பள்ளிகளில் சேர்க்க விரும்பும் பெற்றோர்கள் rte.tnschool.government.in என்ற இணையதளத்தில் ஏப்ரல் 20ஆம் தேதி முதல் மே மாதம் 18ஆம் தேதி வரை எங்கிருந்து வேண்டுமானாலும் சேர்க்கை கோரி விண்ணப்பிக்கலாம் என்று தனியார் பள்ளிகள் இயக்குனர் தெரிவித்துள்ளார். இரண்டாவது அறிவிப்பு: எழும்பூர் ரயில் நிலைய பணிகள் காரணமாக விரைவு ரயில்களின் இயக்கத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவிப்பு. அதன்படி திருநெல்வேலியிலிருந்து சென்னை எழும்பூர் வரக்கூடிய நெல்லா எக்ஸ்பிரஸ் ஆனது ஏப்ரல் 6ஆம் தேதி முதல் ஏப்ரல் 21ஆம் தேதி வரை தாம்பரத்தில் பாதியிலேயே நிறுத்தப்படும். தாம்பரம் வந்தடையும் நேரமானது 6:25 மணி ஆகும். ராமேஸ்வரம் சென்னை எழும்பூர் எக்ஸ்பிரஸ் ரயிலானது ஏப்ரல் 6ஆம் தேதி முதல் மறு அறிவிப்பு வரும் வரை தாம்பரத்தில் பாதியிலேயே நிறுத்தப்படும். தாம்பரம் வந்தடையும் நேரமானது 7:10 மணி ஆகும். ஹைதராபாத் தாம்பரம் சார்மினார் எக்ஸ்பிரஸ் ஆனது ஏப்ரல் 5ஆம் தேதி முதல் மறு அறிவிப்பு வரும் வரை சென்னை கடற்கரை ரயில் நிலையத்தில் பாதியிலேயே நிறுத்தப்படும். தாம்பரம் வந்தடையும் நேரமானது 7 மணி ஆகும். சென்னை எழும்பூர் செங்கோட்டை பொதிகை எக்ஸ்பிரஸ் ரயிலானது ஏப்ரல் 7ஆம் தேதி முதல் ஏப்ரல் 22ஆம் தேதி வரை தாம்பரத்திலிருந்து புறப்படும். தாம்பரத்திலிருந்து புறப்படும் நேரமானது 20:05 மணி ஆகும். சென்னை எழும்பூரிலிருந்து ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் ஆனது 7ஆம் தேதி முதல் மறு அறிவிப்பு வரும் வரை தாம்பரத்திலிருந்து புறப்படும். தாம்பரத்திலிருந்து புறப்படும் நேரமானது 21:05 மணி ஆகும். தாம்பரம் ஹைதராபாத் எக்ஸ்பிரஸ் ரயிலானது ஏப்ரல் 6ஆம் தேதி முதல் மறு அறிவிப்பு வரும் வரை சென்னை கடற்கரை ரயில் நிலையத்திலிருந்து புறப்படும். சென்னை கடற்கரையிலிருந்து புறப்படும் நேரமானது 18:20 மணி ஆகும். இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. மூன்றாவது அறிவிப்பு: வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சுமார் 0.9 கிலோமீட்டர் உயரத்தில் மரத்வாடா முதல் தென் தமிழகம் வரை உள் கர்நாடகா வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, ஈரோடு மற்றும் தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. நாளை 6ஆம் தேதியன்று தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் இடியுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். வட தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். விருதுநகர், மதுரை மற்றும் சிவகங்கை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. நான்காவது அறிவிப்பு: தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட தாக்கல் செய்த வேட்பு மனுக்களின் எண்ணிக்கையானது 2000ஐ கடந்தது. முதல் நாளில் 573 பேரும், இரண்டாவது நாளில் 788 பேரும் வேட்புமனு தாக்கல் செய்தனர். மூன்றாவது நாளான நேற்றும் 700க்கும் மேற்பட்டோர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் வேட்புமனு தாக்கல் செய்ய திங்கட்கிழமை கடைசி நாளாகும். ஐந்தாவது அறிவிப்பு: சட்டப்பேரவை தேர்தல்களில் வாக்களிக்க தகுதியுள்ள ஒவ்வொரு நபருக்கும் வாக்குப்பதிவு நாளன்று ஊதியத்துடன் கூடிய விடுமுறை வழங்கப்பட வேண்டும் என்று இந்திய தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. இத்தகைய ஊதியத்துடன் கூடிய விடுமுறைக்காக ஊழியர்களின் ஊதியத்தில் எந்த பிடித்தமும் செய்யக்கூடாது என்றும் இந்த விதிமுறைகளை மீறும் எந்த ஒரு முதலாளியும் அபராதத்திற்கு உள்ளாவார்கள் என்றும் எச்சரித்துள்ளது. ஆறாவது அறிவிப்பு: தமிழக சட்டமன்ற தேர்தல் நடைபெறும் நாளான ஏப்ரல் 23ஆம் தேதி தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து நீதிமன்றங்களும் விடுமுறை அளித்து சென்னை உயர்நீதிமன்றம் அறிவித்துள்ளது. தமிழகத்தில் வரும் 23ஆம் தேதி வியாழக்கிழமை சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. இதையடுத்து சென்னை உயர்நீதிமன்றம், உயர்நீதிமன்ற மதுரை கிளை மற்றும் அனைத்து மாவட்ட நீதிமன்றங்களுக்கும் ஏப்ரல் 23ஆம் தேதி விடுமுறை அறிவித்து உயர்நீதிமன்ற பதிவாளர் ஜெனரலான அல்லி அறிவிப்பாணையை வெளியிட்டுள்ளார். ஏழாவது அறிவிப்பு: கேரளா மாநிலத்தில் வருகிற 9/4/2026 அன்று சட்டசபை தேர்தல் நடைபெற இருப்பதை முன்னிட்டு
தமிழக கேரளா எல்லையான பத்மநாபபுரம் கோட்டத்திற்குட்பட்ட அரசு மதுபான சில்லறை விற்பனை கடைகள் மற்றும் அவற்றுடன் இணைந்த மதுக்கூடங்கள், தனியார் தங்கும் விடுதி மற்றும் மணமகிழ் மன்றத்துடன் இணைந்த மதுபான கூடங்கள் 7/4/2026 அன்று காலை 10 மணி முதல் 9/4/2026 கேரளா மாநிலம் தேர்தல் நாள் அன்று நள்ளிரவு 12 மணி வரையிலும் செயல்படாது என கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சித்தலைவர் உத்தரவிட்டுள்ளார். 8வது அறிவிப்பு. கடந்த டிசம்பர் மாதம் நடைபெற்ற துணை கலெக்டர், போலீஸ் டிஎஸ்பி உள்ளிட்ட குரூப் 1 பதவிக்கான மெயின் தேர்வு ரிசல்ட் டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டது. தேர்ச்சி பெற்றவர்களுக்கு வரும் 15 மற்றும் 16ஆம் தேதி நேர்காணல் நடைபெறும் எனவும் அறிவித்துள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை tnpsc.government.in எனும் இணையதள பக்கத்தில் தெரிந்து கொள்ளலாம். 9வது அறிவிப்பு. ஆதார் அட்டை பயனர்களுக்கு மத்திய அரசு ஒரு நற்செய்தியை அறிவித்துள்ளது. ஆதார் அட்டையில் உள்ள பயோமெட்ரிக் விவரங்களை இலவசமாக புதுப்பிப்பதற்கான வாய்ப்பை அது வழங்குகிறது. இந்த சலுகையானது ஏப்ரல் 30ஆம் தேதி வரை அமலில் இருக்கும் என்றும், ஆனால் இது குழந்தைகளுக்கு மட்டுமே பொருந்தும் என்றும், 5 முதல் 17 வயதுக்குட்பட்டவர்கள் தங்களுடைய ஆதார் அட்டையின் பயோமெட்ரிக் விவரங்களை இலவசமாக புதுப்பித்துக் கொள்ளலாம். இதற்காக UIDAI எவ்விதமான கட்டணத்தையும் வசூலிக்காது. 10வது அறிவிப்பு. சட்டமன்ற தேர்தலில் ஆசிரியர்கள், காவலர்களை தொடர்ந்து தீயணைப்பு, மின் வாரியம், போக்குவரத்து துறை ஊழியர்களும் இனி தபால் ஓட்டு போடலாம் என்று தேர்தல் பிரிவு அதிகாரிகள் தெரிவித்தனர். அரசு கழக போக்குவரத்து டிரைவர்கள், கண்டக்டர்கள் மற்றும் தொழில்நுட்ப பணியாளர்கள் தபால் ஓட்டு போடலாம். போக்குவரத்து துறையில் உள்ளவர்களுக்கு விண்ணப்பம் வழங்குவதற்காக வாக்காளர் அடையாள அட்டை, ஆதார் அட்டை ஜெராக்ஸ் பெறப்பட்டு வருகிறது. இதேபோல மின் விநியோக களப்பணியாளர்கள், சிறை காவலர்கள் மற்றும் அதிகாரிகள், அவசர கால மீட்பு பணிகளில் ஈடுபடும் தீயணைப்பு வீரர்கள், அவசர சிகிச்சை மற்றும் ஆம்புலன்ஸ் சேவையில் உள்ள மருத்துவ பணியாளர்களும் இந்த முறை தபால் வாக்குகளை அளிக்க வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. தபால் வாக்கு பெற விரும்பும் தகுதியுள்ள பணியாளர்கள் அதற்கான பிரத்யேக விண்ணப்ப படிவத்தை விண்ணப்பம் 12Dயை பூர்த்தி செய்து தங்கள் துறை சார்ந்த நோடல் அதிகாரியிடம் சமர்ப்பிக்க வேண்டும். அந்த விண்ணப்பங்கள் சரிபார்க்கப்பட்டு தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் ஒப்படைக்கப்படும். பின்னர் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட தபால் வாக்கு மையங்களில் குறிப்பிட்ட தேதிகளில் வாக்களிக்க வழிவகையும் செய்யப்படும். இந்த வசதியை பயன்படுத்தி கொள்ளும் பணியாளர்கள் தேர்தல் நாளன்று நேரில் சென்று சாதாரண வாக்குச்சாவடிகளில் வாக்களிக்க முடியாது என்பது குறிப்பிடத்தக்கது. 11வது அறிவிப்பு. எரிசக்தி தட்டுப்பாட்டை தவிர்க்க அவசர கால நடவடிக்கையாக அடுத்த 60 நாட்களுக்கு ரேஷன் கடைகள் மூலம் மீண்டும் மண்ணெண்ணெயை வழங்க மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. மண்ணெண்ணெய் பயன்பாடே இல்லாத பகுதிகளாக அறிவிக்கப்பட்ட 21 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கும் இந்த விநியோகத்தை மீண்டும் தொடங்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. கூடுதலாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் மாநில அரசால் அடையாளம் காணப்படும் 2 பொதுத்துறை பெட்ரோல் பங்குகளில் நேரடியாக பொதுமக்கள் பெற்றுக்கொள்ளவும் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. மேலும் எண்ணெய் சந்தைப்படுத்தும் நிறுவனங்களுக்கான விதிமுறைகளிலும் தற்காலிக தளர்வுகளும் அறிவிக்கப்பட்டுள்ளன. பெட்ரோல் பங்குகளில் அதிகபட்சமாக 2500 லிட்டர் மண்ணெண்ணெய் சேமித்து வைக்கலாம் என்றும், மாநில அரசுகள் தேர்வு செய்யும் மாவட்டத்திற்கு 2 பெட்ரோல் பங்குகளில் 5000 லிட்டர் வரை மண்ணெண்ணெயை சேமிக்க அனுமதியும் அளிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்களுக்கு தேவையான எரிபொருள் கிடைப்பதை உறுதி செய்ய மத்திய அரசு இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளது. இந்த 11 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.